ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தோழிகளின் சமையல் இன் அமெரிக்கா. இன்னைக்கு வந்து எங்களோட பூஜா ரூம் டூர் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட பூஜா ரூம் பார்த்தீங்கன்னா இப்போ என்ட்ரன்ஸ்லேருந்து வந்தோடனே அப்படியே வந்து லெஃப்ட் சைடில் வந்து இருக்குது. ஸோ இங்கே வந்து எங்களுக்கு ஒரு ரூம் இருந்தது. இதை வந்து நாங்கள் ஆஃபீஸ் ரூம் அதோடு சேர்த்து பூஜா ரூம் வந்து செட் பண்ணிட்டோம். ஹாய் கீதிகா, எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிடுங்க. வணக்கம். கீதிகா தான் இன்னைக்கு வந்து நமக்கு பூஜா ரூம் டூரை காட்ட போகிறாங்க. ஆமாம்ல கீதிகா? ஏன்னா கீதிகாவும் சுதீக்ஷாவும் தான் இதை ஃபுல்லாக செட் பண்ணுறதுக்கு எனக்கு நேற்று ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணாங்க. நேற்று ஃபுல்லாக மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடியும் நம்ம ரெடி பண்ணோமே. 1 வீக்காக கொஞ்சம் கொஞ்சமாக வேலை பார்த்தோம். ஆமாம், அதெல்லாம் போய் தேடி எடுத்து அதெல்லாம் பண்ணோம். ஸோ இப்போ பார்த்துடலாமா நம்மளோட பூஜை ரூம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பூஜை ரூம்னா ரூம் ஃபுல்லாக செட் பண்ணலைங்க. நாங்கள் வந்து ஒரு கேபினெட் வாங்கி அதில் தான் செட் பண்ணியிருக்கோம். செல்ஃபு எப்படி பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம். ரெடியா கீதிகா? என்னென்ன சாமிலாம் வச்சுருக்கோம்? ஃபர்ஸ்ட் இங்கே கீழே வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 செல்ஃப் இருக்குது. இன்னொன்று கூட வச்சுக்கலாம், ஆக்சுவலாக இங்கே ஒன்று வச்சுக்கலாம். பட் நான் வந்து 2 இருந்தால் போதுன்றதுனால நடுவில் 1 மட்டும் வச்சுட்டு இப்படி வச்சுக்கிட்டேன். சாமி சொல்றீங்களா? ஓ, இந்த 2 சாய்பாபாவும் ஃப்ரெண்ட்ஸு. விநாயகர் அது வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை எரிக்கல விநாயகர். நெக்ஸ்ட் வந்து மம்மி மாடு, அப்புறமா குட்டி மாடு. அந்த சாமி பேர் என்னது தெரியலையா? கோமாதா. இங்கே விநாயகர் இருக்கு. கோமாதா மேல விநாயகர் இருக்காரா? ஆமா, விநாயகர் இருக்காரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் வார்மிங்க்கு ஒரு தடவை கிஃப்ட் கொடுத்தாங்க ஒரு ஃப்ரெண்டு. ஸோ அதுதான் வந்து நான் இங்கே பூஜைக்கு வச்சுருக்கேன். அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து விளக்கு வச்சு 2 குத்து விளக்கு வச்சுருக்கோம். இருக்காங்க. ஆமாம், அவர் யார்? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லாஃபிங் புத்தா வச்சுருக்கோம். இங்கே வந்து குபேர பானைன்னு சொல்லிட்டு இதில் வந்து அரிசி, கீழே வந்து அரிசி போட்டிருக்கேன். அரிசி, பருப்பு, இங்கே வந்து இது உப்பு போட்டு அதுலேயே கொஞ்சம் காசு வச்சுருக்கேன். இது லாஸ்ட் டைம் இந்தியா போனப்போ விநாயகர் பிள்ளையார்பட்டியில் வாங்கிட்டு வந்தோம். அங்கே ரோட்டில் கடையெல்லாம் போட்டிருப்பாங்களா, அங்கே வாங்கிட்டு வந்தது இது. அப்புறம் இங்கே வந்து ஒரு குட்டி பானை. ஆக்சுவலாக இதை நான் கலசம் மாதிரி வச்சுக்கிட்டேன். இது ஒரு ஃப்ரெண்டு ஒரு தடவை இப்போது ரீசெண்டாக வந்து கிஃப்ட் கொடுத்தாங்க, ரிட்டன் கிஃப்டாக. ஸோ நான் வந்து எங்களோட குலதெய்வத்துக்கு வந்து ஃபோட்டோ இல்லை. ஸோ நாங்கள் வந்து கலசத்தில் தண்ணி வச்சு எங்களோட குலதெய்வத்துக்காக நான் இங்கே வச்சுருக்கேன். அப்புறமா வந்து இந்த ரைட் ஹேண்ட் விநாயகர் இருக்காங்க, சரஸ்வதி இருக்காங்க, லக்ஷ்மி இருக்காங்க, பெருமாள் இருக்காங்க. பெருமாள் இருக்காங்க. அப்புறம் இந்த சாமி உனக்கு தெரியுமே, நேத்து கூட பாட்டு பண்ணியே, கந்தனுக்கு அரவகரா முருகா இருக்காரு. ஸோ இந்த 5 சாமி இருக்கிற மாதிரி இந்த தேஞ்சூர் பெயிண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே தான் ஒரு விவி ஃபேஷன் ஒரு கடை இருக்குது. ஸோ அங்கே வந்து நம்ம வீட்டோட ஹவுஸ் வார்மிங்காக வாங்கியிருந்தேன். நிறைய பேர் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆக்சுவலி இது சரஸ்வதி என் பேர் மீனிங், லக்ஷ்மி சுதீக்ஷா பேர் மீனிங். அப்படியா? 2 சாமி அதுக்கு தான் வச்சுருக்கோங்க. சரஸ்வதினா கீதிகானா மியூசிக்னு வந்து மீனிங்கு. ஸோ அதனால மியூசிக் கார்டு வந்து சரஸ்வதி தானே. ஸோ அதனால சரஸ்வதி வந்து கீதிகா. சுதீக்ஷான்ற பேருக்கு வந்து மீனிங் வந்து லக்ஷ்மி. ஸோ அதனால லக்ஷ்மி சாமி அங்கே இருக்காங்க. ஸோ சரஸ்வதி, லக்ஷ்மி எங்கள் வீட்டோட 2 பேரும் இருக்காங்க. ஆமாம், அவங்க லக்ஷ்மி சாமி, இவங்க சரஸ்வதி சாமி. எலிஃபென்ட் பெட் வச்சிருக்காங்களா? அப்போ சுதீக்ஷாக்கு 2 எலிஃபென்ட் வாங்கி கொடுப்போமா? 2 வாங்கி கொடுத்துருவோமா? ஸோ இப்போ மேலே பார்க்கலாமா? மேலே வந்து பார்த்தீங்கன்னா 2 விளக்கு வச்சுருக்கோம். பட் அது வந்து நான் பொருத்தலைங்க. கீழே வந்து இங்கே 3 விளக்கு பொருத்தி இருக்கிறதுனால நான் மேலே பொருத்தலை. ஏதாவது ஃபெஸ்டிவல் டைம்னா அதை எடுத்து கீழே வச்சு பொருத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இங்க பெல் இருக்கு பாருங்க. கையை காட்டுங்க. கையெடுங்க பார்க்க பெல் அடிச்சு காட்டுறீங்க. பெல் இருக்கு. அப்புறம் இது வந்து தீபாவளி காட்டுறதுக்கு வந்து தீபாவளி காட்டுறதும் வச்சு ஒரு பிளேட்ல அப்படியே வச்சிருக்கேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா முருகனோட வேலு முருகனுக்கு அரோகரா.
ஸோ வந்து செவ்வாய்க்கிழமை இங்கே 6 விளக்கு வச்சு ஏற்றுறதுக்காக நான் வந்து இந்த பிளேட்டோடையே ஒரு கோலம் போட்டு வச்சுருக்கேன். அது ஏற்றும் போது அப்படியே வச்சுட்டு அப்புறமா எடுத்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால வேல் மட்டும் இப்போதைக்கு நான் வச்சுருக்கேன். யார் கோலம் போட்டா அந்த கோலம்? நான் போடலையா அந்த கோலம்? நான் போட்டேன்னு சொல்லிட்டேன். நாங்கள் ரைட் ஹேண்டில் காட்டணும். அங்கே வந்து ஒரு விநாயகர் இருக்காரு. அப்புறம் இங்கே மிடில் வந்து பார்த்தீங்கன்னா பெருமாளும் பத்மாவதி தாயாரும் இருக்கிற மாதிரி தாஞ்சூர் பெயிண்டிங்கு. பக்கத்துலேயே வந்து அன்னபூரணி. அப்புறமா இந்த சைடு வந்து விநாயகர் இருக்காரு. இது மூணும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கரெக்டாக வைக்கிறதுக்கு எனக்கு இடம் பத்தல. ஸோ அதனால இந்த சைடில் இருக்க 2 சாமியும் கொஞ்சம் கிராஸாக வச்சுட்டேன். அப்படி வச்சுட்டு மிடில் மட்டும் நேராக வச்சு அந்த மாதிரி கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டேன். ஆக்சுவலாக இந்த கபோர்ட் வாங்குறதுக்கே எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா இந்த ஃபோட்டோனால இது வந்து கொஞ்சம் ரொம்ப லாங்காக இருந்தது. 89 சென்டிமீட்டரோ என்னவோ இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஆமாம், ரொம்ப பெருசு. அதனால இந்த சைஸ் எனக்கு சரியாக தரல. பட் இந்த அளவுக்கு வந்து கபோர்டு கிடைக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆச்சுங்க. ஃபைனலி ஐக்கியாவில் வாங்கினேன். ஸோ அது வந்து நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து சொல்லுங்க. நெக்ஸ்ட் வந்து மேல விநாயகர் நான் தான். ஓ ஆமா, இங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கேப் இருந்தது. சாமி வச்சது போக ஒரு பெரிய கேப் இருந்தது அங்கனுக்குள்ள. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த கணேசாவோட ஸ்டிக்கரும் 2 பக்கம் 2 விளக்கு ஸ்டிக்கரும் வச்சுட்டோம். அது வந்து இந்தியா அமேசானில் வாங்கினது. அது வந்து ஹவுஸ் வார்மிங் அப்போ அம்மா வாங்கி அனுப்பி விட்டுருந்தாங்க. நீங்கள் ஹவுஸ் வார்மிங் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் அந்த ஸ்டிக்கர்லாம் பார்த்துருப்பீங்க. ஆமாம், ஹவுஸ் வார்மிங் வீடியோ பார்க்கலன்னா போய் பாருங்க, திருப்பி பாருங்க இப்போ. ஸோ அதான் அங்கே வச்சா அது வைக்கவும் ரொம்ப அழகா இருக்குல்லடா. முன்னாடி அந்த இடம் ஒரு மாதிரி எம்டியா இருந்தது. பட் அந்த கணேசாவும் அந்த விளக்கு வச்சோடனே அந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு. அந்த இடத்த கொஞ்சம் ஃபில் பண்ண மாதிரி அழகா இருக்கு. என்னடா தங்கம்? ஸோ ஒன்று இருக்கு. அப்புறம் பக்கத்துலேயே பிளான்ட் சாமி. அது வந்து துளசி, நம்ம வெளியில துளசி வளர்க்குறோம்ல, அந்த துளசி சாமி தான் அங்க. துளசி மாடம். அது இந்த இடத்துல துளசி மாடம். அங்க துளசி நம்ம வெளியில வளர்க்குற சாமி காடு. ஓகே. மேல இந்த கோபுரத்துக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா இந்த பெல்ஸ் எல்லாம் வந்து ஒரு 6 பெல் வந்து மாட்டணும். அந்த கலசம் அந்த மேல இருக்கிற அந்த கோபுரம் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவும் நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ அதெல்லாம் தான் நம்ம இந்த ஒரு 2-3 நாளா செஞ்சோம். அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கணேசா வச்சிருக்கேன் நான் இங்க. அது வந்து பிராஸ் கணேசா. அம்மா வீட்டில் இருந்துச்சு, அம்மா வந்து வாங்கி வச்சிருந்தாங்க. அது கொடுத்தாங்க எனக்கு லாஸ்ட் இயர். அதுவும் இந்தியா போறப்ப தான் வாங்கிட்டு வந்தேன். அப்புறமா எப்பவுமே இந்த கபோர்டு வந்து பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணும்போது கொஞ்சம் உள்ளுக்குள்ள வந்து கொஞ்சம் இருட்டா இருக்கிற மாதிரியே ஃபீலா இருந்தது. வெளிச்சம் அவ்வளோ பத்தாத மாதிரி. அதனால இந்த லைட் வாங்கிட்டோம். நான் மேஜிக் சொல்லவா? அது வந்து நம்ம ஆட்டோல வைக்கலடா. அப்படி மேஜிக் எடுத்துக்கலாம். ஆமா, எடுத்துக்கலாம். சார்ஜ் போட்டு திருப்பி நம்ம மாட்டிக்கலாம். மேஜிக். ஓகே. ஸோ இந்த லைட் நம்ம போட்டிருக்கோம். இது போட்டதுக்கு அப்புறம் நிஜமாவே சொல்றேங்க, ரொம்ப அழகா இருக்கு. சாமி ரூமு, சாமி செல்ஃபு ரொம்ப அவ்வளோ அழகா இருக்கு பார்க்கறதுக்கு. அப்புறம் இதோட டோர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளாஸ் டோர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம க்ளோஸ் பண்ணி விளக்கெறியும் போது நான் க்ளோஸ் பண்ண மாட்டேன். நான் சொல்கிறேன், நார்மலாக நம்ம நைட்டில் சாயந்தரம்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோன்னா கூட நமக்கு உள்ளே இருக்க சாமி மட்டும் வெளியில் தெரிகிற மாதிரி ஒரு இது இருக்கும். நல்லா இருக்கு. ஆக்சுவலாக அந்த கிளாஸ் டோர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மன மாதிரி நாங்களே பண்ணிட்டோம். ஆக்சுவலாக இதுக்கு வந்து ஒரு இந்த உட்டு மேலே இருக்க உட்டு வந்து ஆல்ரெடி இந்த வீட்டில் வச்சுட்டு போயிருந்தாங்க. ஆல்ரெடி இருந்தவங்க எக்ஸ்ட்ரா உட்டெல்லாம் கொஞ்சம் பீசஸ்லாம் வச்சுருந்தாங்க. அது ஒயிட் பெயிண்ட், அது ஒயிட்டில் தான் இருந்தது. ஸோ அதில் வந்து சுதீக்ஷா இந்த கோலம் போட்டாங்க, கீதிகா வந்து இந்த 2 கோலம் போட்டாங்க. அது போட்டதுக்கப்புறம் கீழே வந்து இந்த மாதிரி ஒரு உட்டு மட்டும் வாங்கிட்டு வந்தோம்.
இப்பதான் வாங்கணும். இப்போதான் ஒரு $2 இது ஆச்சு, $1.50 என்னவோ. ஸோ அதை வாங்கி 2ஆக கட் பண்ணி வுட்டு க்ளூ போட்டு இந்த மாதிரி ஒட்டி ஒரு மனையா வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். ஆக்சுவலாக இந்த மாதிரி நம்ம ஊர்லெல்லாம் மனை வச்சுருப்போம் இல்லையா, அந்த மாதிரி மனையெல்லாம் இங்கே வாங்கணுன்னா நிறைய காசுங்க. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன்னா அந்த வேஸ்ட் வுட்டு வச்சு இதை வச்சு நம்ம வந்து ஒரு $2 அந்த மனையை நம்ம ரெடி பண்ணிட்டோம். அப்புறமா கேட்கறதுக்கு முன்னாடி நாங்க Gorilla Glue மட்டும் தான் யூஸ் பண்ணோம். ஆமாம், அதோட லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றோம். ஓகே, கேட்காதீங்க. அவங்களுக்கு தெரியலன்னா தான் கேட்பாங்க. ஆமா, ஏன்னா அவங்க வீடியோ பார்த்தா தெரிஞ்சிரும். ஆமாம், சோ நீங்க வீடியோ பார்க்கணும். பாருங்க. அப்புறம் இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு உருளியில வந்து ஃப்ளவர்ஸ் போட்டு வச்சிருக்கோம். ஆமா, இங்க ஒரு மணி பிளான்ட் வச்சிருக்கோம். ஆமா, அப்புறமா இங்க இந்த சைடு 2 சைடுமே வந்து இந்த மாதிரி மணி பிளான்ட் வச்சிருக்கேன் நான் எடுத்து வைங்க. கீதிகாக்கு வந்து அது மிடில்ல வச்சா நல்லா இருக்கும்னு தோணுதான். ஓகே, சூப்பர், வச்சாச்சு. ஆக்சுவலாக அந்த மணி பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் தண்ணியில் தான் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து 2 கலசம் ஒரே மாதிரி இருந்தது என்கிட்ட, ஆல்ரெடி அம்மா வாங்கி கொடுத்தது இருந்துச்சு. ஸோ அதில் வந்து உள்ளே ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன். ஏன்னா இந்த பாத்திரத்துலேயே தண்ணி ஊற்றணுன்னா அது வீணாயிடும் பாத்திரம். ஸோ அதனால் உள்ளே ஒரு கிளாஸ் வச்சு கிளாஸ் கப் வச்சு அதுக்குள்ளே வந்து தண்ணி ஊற்றி இந்த மாதிரி மணி பிளான்ட் போட்டு வச்சுருக்கேன். நம்ம தண்ணியில் போட்டோன்னா ரொம்ப க்ரோத்து கடகடன்னு வளராது, கொஞ்சம் மெதுவாக தான் வளரும். ஸோ அதனால் நம்ம ரொம்ப நாள் வச்சுருக்கலாம் இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே. ஸோ 2 பக்கமும் வச்சா அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி 2 சைடும் மணி பிளான்ட் போட்டு வச்சுருக்கேன். இதுக்கு கீழே இருக்கிறதும் பார்த்திங்கன்னா ஒரு உருளி தான். இது வந்து இங்கே இருக்க ராசுன்னு ஒரு கடையில் வாங்கினேன். இதுக்கு லிங்க் எல்லாம் இல்லைங்க. ஸோ அந்த உருளி இதோ நார்மல் வந்து எவ்வளோக்கு வாங்கியிருக்கோம், $8-9 வாங்கியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி உருளி, பட் ஆனால் இது உருளி இல்லை, நம்ம குக்வேராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், உள்ளே வந்து நம்ம சர்விங் பவுலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அதுதான். ஸோ நான் அதை வந்து இப்போதைக்கு ஒரு ஸ்டாண்டு மாதிரி இருக்கட்டும், தேவைப்படும் போது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி 2 சைடு வச்சு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 2 சைடு வச்சு கீழே வந்து அழகாக செட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஃபுல் லுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். என்னடா இந்த பூஜை ரூமில் வந்து பார்த்திங்கன்னா கீழே இந்த மாதிரி 3 ட்ரா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ட்ரா வந்து நம்ம வந்து ஓரளவுக்கு டெப்த்து வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ நம்ம ஊர்லெலாம் இப்போ வந்து ஏதாவது படைக்கிறதுக்கு இலை போட்டு வைக்கிறதுக்கெலாம் வந்து ஒரு ட்ரா மாதிரி கொடுக்குறாங்கல்ல. இது வந்து நான் பார்க்கவே இல்லை, யதார்த்தமாகவே வந்ததுக்கப்புறம் தான் நான் கவனித்தேன். இந்த மாதிரி நம்ம ஊரில் செய்கிற மாதிரியே வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரா இதில் இருக்குது அப்படின்றது. ஸோ அதனாலேயே எனக்கு இந்த சாமி செல்ஃப் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி இழுத்துட்டு இலை போட்டு படைச்சிக்கலாம், இல்லை ஏதாவது இந்த மாதிரி வச்சு நம்ம படைக்கிறதுக்கு இந்த இடத்த நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால இங்கே நான் வந்து ஃப்ரீயாகவே விட்டுருக்கேன். இங்கே வந்து ஜஸ்ட்டு கொஞ்சம் கிளாஸு இதெல்லாம் வச்சுருக்கேன், பவுலெல்லாம் வச்சுருக்கேன். ஏதாவது பொங்கல் ஏதாவது பண்ணி நம்ம படைக்கிறோன்னா இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இது வந்து தீர்த்த செம்பு நான் போன தடவை இந்தியாவிலேருந்து வரும்போது வாங்கிட்டு வந்தேன். இதோட ஸ்பூன் மட்டும் மிஸ் ஆகிடுச்சு எப்படியோ. ஸோ அதனால் வந்து சரி ஒரு ஸ்பூன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பூஜையில் வைக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே வச்சுருக்கேன். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம், அப்புறமா வந்து இது வச்சுருக்கேன் திருநீர், இதெல்லாம் வந்து 3மே இந்த மாதிரி வச்சுருக்கேன். இந்த பாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6-7 வருஷம் இருக்குங்க. அதுக்கு முன்னாடி அப்போ வந்து டாலர் ட்ரீயில் வாங்கினேன் நான். 6-7 வருஷம் இருக்காது, ஒரு 3 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி டாலர் ட்ரீயில் வாங்கினேன் இது, ஒவ்வொரு டாலர்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். இந்த உள்ளே இருக்க லைனர் வந்து நான் எதுவும் போடலை, இந்த கபோர்ட்லேயே வந்து இந்த மாதிரி லைனர் மாதிரி ஒட்டி தான் வந்தது. ஸோ அதனால் இதுவே அழகாக இருக்குன்னு நான் அப்படியே விட்டுட்டேன். இதோட நாபெல்லாம் வந்து பிளாக் கலரில் இருந்தது, நான் வந்து இப்போது வந்து கோல்டு கலர் பெயிண்ட் பண்ணி மாற்றியாச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு கபோர்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் இருக்க கபோர்ட் இது தான், செகண்ட் ஒன்று. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஸ்வீட் வந்து ஊர்லேருந்து அனுப்பியிருந்தாங்களே ஒரு தடவை, urla.com சொல்லிட்டு. ஸோ அதோட பாக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, கலர் கலராக இருக்குன்னு சொல்லிட்டு அதை வந்து இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நான் வச்சுக்கிட்டேன். இதில் வந்து விபூதி, குங்குமம், சாம்பிராணி இருக்குது, திரி, அப்புறம் இதில் வந்து தீப்பெட்டி, இதில் வந்து நூல் இருக்குது, நம்ம சாமிக்கு ஏதாவது கட்டுற அந்த கலசத்துக்கெலாம் கட்டுவோம்ல அந்த நூல் வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா தீப்பெட்டியில் எக்ஸ்ட்ரா தீப்பெட்டி எல்லாமே இருக்குது. அப்புறம் இந்த பாக்கு இதெல்லாம் இந்த
இதுக்கெல்லாம் பூஜைக்கெலாம் வாங்கியிருப்போம்ல, அது மிச்சம் இருக்கிறதுலாம் அந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் இதில் சூடம் நம்ம அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டோம். எல்லாத்துக்கும் நெய் தீபம் மாதிரி தானே தீபாரதனை காட்டுறோம். பட் ஆனால் இந்த சுற்றி போடுறதுக்கு இதுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணுறதுக்காக இந்த சூடம் இருக்குங்க. இதில் விபூதி குங்குமம் எக்ஸ்ட்ரா இருக்க பேக்கெட் வந்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்க சும்மா விபூதியும் ஒரு குங்குமம் வச்சுருக்கேன். இப்போதைக்கு ரீஃபில் உடனே பண்ணோன்னா. இது இல்லாமல் நிறைய வந்து இன்னொரு கபோர்டில் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாமே ஆளுங்க வந்தால் கொடுக்குறதுக்கு அந்த மாதிரி இதெல்லாம் எக்ஸ்ட்ரா நிறைய வாங்கி வச்சுருப்பேன். அதெல்லாம் தனியாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து இப்போதைக்கு பூஜை ரூமில் தேவைப்படுறதுக்கான விபூதி குங்குமம்லாம் இங்கே இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த வெள்ளி குட்டி குட்டி திங்ஸ்லாம் வந்து இந்த விளக்கு, அப்புறமா வந்து கொஞ்சம் காயின்ஸு, இதெல்லாம் இந்தியா வரும்போது வாங்கிட்டு வந்தாங்க நிறையா. இந்த மாதிரி குட்டி விளக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா இது தீப்பெட்டியிலேருந்து விளக்கேற்றாமல் இந்த விளக்கை ஃபஸ்ட்டு ஏற்றிட்டு இதுலேருந்து இப்படி ஏற்றுற விளக்கு. ஸோ இந்த மாதிரி விளக்கு இந்த இதெல்லாம் வந்து குங்குமச்சிமில்லாம் வந்து இங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கிஃப்ட் கொடுக்குறதுக்காக கொஞ்சம் வாங்கி வச்சுருந்தேன். ஆல்ரெடி நிறைய கொடுத்தாச்சு. ஸோ இது இன்னும் கொஞ்சம் இருக்குது. அதெல்லாம் இங்கே வச்சுருக்கேன். அப்புறம் இதில் என்ன இருக்குது? இதில் ஒன்றும் இல்லை, சும்மா அந்த கிஃப்ட் கார்டு எல்லோரும் கொடுப்பாங்க இல்லையா, அந்த கிஃப்ட் கார்டெலாம் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பத்திரமா தொலைஞ்சிடாமல் இருக்கட்டும்ட்டு. அப்புறம் இங்கே வந்து உள்ளே வந்து கொஞ்சம் பத்தி இதெல்லாம் இருக்குது. இங்கே வந்து இப்போ உடனே யூஸ் பண்ணுறதுக்கு தீப்பெட்டி இருக்குது. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளி தட்டு கிடையாது, இது வந்து சல்லடை மாதிரி. நம்ம சல்லடையாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், தட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நாங்கள் ஒரு 1 இயருக்கு முன்னாடி பாப்பாவுக்கு வந்து ஒரு ஹாஃப் சாரி ஃபங்க்ஷன் பண்ணோம் இங்கே யூஎஸில். ஸோ அது பண்ணும்போது அம்மா ஊர்லேருந்து வரும்போது வாங்கிட்டு வந்தாங்க இந்த ஜல்லடை மாதிரி. பட் இது ஜல்லடையாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே வந்து ஒரு ஃபாயில் இல்லை ஏதாவது ஒரு பேப்பர் போட்டு நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு சாமிக்கு படைக்கிறதுக்கு நல்ல நாளுக்கு இதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக நான் இதை வந்து மோஸ்ட்டாக அந்த பழத்தட்டு இதெல்லாம் பழங்கள்லாம் வைக்கிறதுக்கு தட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளவுஸ் பிட்டு, ஒரு மஞ்சள் குங்குமம், ஒரு கயிறு வச்சுருக்கேன். ஸோ யாராவது ஃபஸ்ட் டைம் நம்ம வீட்டுக்கு வராங்க, ஏதாவது ஒரு நல்ல நாளில் வீட்டுக்கு வராங்கன்னா அவங்களுக்கு எடுத்து கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஐட்டம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் எக்ஸ்ட்ரா எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். நிறைய ப்ளவுஸ் பிட்டு, அப்புறம் வந்து மஞ்சள் குங்குமம், இதெல்லாமே அம்மா ஊர்லேருந்து நிறைய வாங்கி கொடுத்து விட்டாங்க. ஸோ அதெல்லாமே இருக்குது, அதை வச்சுருப்பேன். யாராவது வந்து வீட்டுக்கு வராங்க, ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் டைம் அந்த மாதிரினா கொடுப்பேன். அதுக்காக வந்து ஒரு செட்டு மட்டும் இங்கே வச்சுருக்கேன். ஏன்னா அவங்க வந்தோடனே நம்ம உடனே ஓடி போய் எடுக்க முடியாதுல்ல. ஸோ அதனால் இதில் வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சம் கேண்டில் வெளியில் ஏற்றுறதுக்கு தான். சாமி ரூமில் இது ஏற்ற மாட்டோம். பட் வெளியில் ஹாலில் இல்லை என்ட்ரிவேல அந்த மாதிரி ஏற்றுறதுக்கு இந்த கேண்டில்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இங்கே விளக்கெல்லாம் ஏற்றிட்டு கையை தொடச்சிக்கிறதுக்காக ஒரு துணி வச்சுருக்கேன். அது வெளியிலே எடுக்க மாட்டேன், இப்படியே தொடச்சிக்குவேன். இப்படியே தொடச்சிட்டு அப்படியே உள்ளே வச்சுருவேன். ஸோ இந்த மாதிரி தான் இந்த செகண்ட் கபோர்டு வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த தேர்டு கபோர்டு பார்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு யாராவது நான் பூஜைக்கு போகிறப்பெல்லாம் எனக்கு வந்து இதெல்லாம் கொடுப்பாங்களே, ப்ளவுஸ் பிட்டு எல்லாம் தாம்பலம் வச்சு கொடுப்பாங்களே, அந்த ப்ளவுஸ் பிட்டு எனக்கு கொடுத்த ப்ளவுஸ் பிட்டெல்லாம் நான் இங்கே வச்சுருக்கேன். அதே மாதிரி எனக்கு கொடுத்த கிஃப்ட் ஐட்டம்ஸ் ஏதாவதுலாம் கொடுப்பாங்க இல்லையா, இந்த கிஃப்ட்டு பேக்கு, அப்புறமா வந்து ஏதாவது சாமி படம், அப்புறம் மஞ்சள் குங்குமம், அந்த மாதிரி நமக்கு கொடுத்ததை நம்ம இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்றதுனால அதெல்லாம் வந்து தனியாக இந்த மாதிரி போட்டு சாமி செல்ஃப்கிட்டே வச்சுருக்கேன். நான் கொடுக்க வேண்டியதெல்லாம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்ட்ரிவே டேபிளில் ஒரு கபோர்டு இருக்குது. அங்கே வந்து எல்லாத்தையும் நான் தனியாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஏன்னா இங்கே வந்து எனக்கு ஃபுல்லாக வைக்கிறதுக்கு இடம் இல்லை, இங்கே வந்து கொஞ்சம் லிமிட்டாக தான் இருந்தது. ஸோ அதுக்குள்ளே நீட்டாக எப்படி வைக்கணுமோ அந்த மாதிரி நான் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இங்கே இருக்க இந்த எல்லோ கலர் கிளாத் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு தடவை சாய்பாபா கோயிலுக்கு போயிருந்தேன். ஸோ அப்போ போயிருந்தப்ப அந்த ஐயர் திடீர்னு வந்து சாமிக்கிட்ட இருந்த அந்த அவருக்கு போடுற அந்த துணியை எடுத்துகிட்டு வந்து எனக்கு கொடுத்தாங்க, சாய்பாபாவோட துணியை. ஸோ அதனால வந்து இது தனியாக ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுருக்கேன். சாய்பாபாவுக்கு பூஜை பண்ணும்போது இல்லை எனக்கு எப்போயாவது ஏதாவது வேண்டும் போதெல்லாம் இதை எடுத்து கையில் வச்சுக்குவேன். ஸோ அதனால் இது தனியாக பத்திரமா ரொம்ப வருஷமாக வச்சுருக்கேன் நான். இது கிட்டத்தட்ட ஆக்சுவலாக 5 வருஷத்துக்கு மேலே ஆச்சுங்க இந்த துணி கொடுத்து. நான் அப்படியே பத்திரமா வச்சுருக்கேன்.
நெக்ஸ்ட் இங்கே ஒரு கார்டு இருக்குல்ல, இது வந்து நான் ஒர்க் பண்ணுறேன்ல, அங்கே ஸ்கூலில் வந்து அங்கே இருந்த டீச்சர் வந்து ஸ்கூல் முடிகிற லாஸ்ட் டே வந்து இந்த கார்டு எனக்கு கொடுத்தாங்க. இதில் இருந்த வேர்ட்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மெயினாக இங்கே முன்னாடி இருக்க வேர்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வேர்டிங்ஸு. ஸோ அதனால் வந்து நான் பத்திரமா ஏதாவது வைக்கணுன்னா நான் சாமிக்கிட்ட தான் கொண்டு வந்து வைப்பேன். அப்படி இதை கொண்டு வந்து இங்கே வச்சுருக்கேன். ஸோ இந்த 3 கபோர்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இன்னொன்று இந்த மனையில் வந்து நான் அந்த ஹைட்டு வந்து கொஞ்சம் பார்த்து தான் பண்ணேன். ஏன்னா எனக்கு வந்து இது வேண்டாம், இந்த மனை இங்கே வைக்க வேண்டாம், ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா இதை அப்படியே புஷ் பண்ணி நம்ம உள்ளே வச்சுக்கலாம். ஸோ வந்து நமக்கு தேவைப்படும் போது நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். எல்லா நேரமும் அது வெளியில் இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. ஸோ அதனால் அந்த மாதிரி இருக்கணுன்றதுக்காக கீழே இருக்க அந்த பலகையோட அந்த கால் இருக்குல்ல, அது வந்து அதோட லென்த்து வந்து நான் கொஞ்சம் பார்த்து இதுக்குள்ளே போகிற மாதிரி வேணும்னு வாங்கிட்டு வந்தேன். ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு பூஜை ரூம் செட் பண்ணணுன்றது எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க. இங்கே ஆக்சுவலாக பூஜை மந்திர் மாதிரியெல்லாம் அப்படியே இந்த பூஜை செல்ஃப் எல்லாம் விற்கும் இல்லையா, அது மாதிரிலாம் பார்த்தா கிட்டத்தட்ட வந்து $2000 $3000 அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு 2 லட்சம் 2.5 லட்சம் அந்த மாதிரி ஆயிரும். ஸோ அவ்வளோலாம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது நம்மளால. அப்படின்றதுனால நான் வந்து நம்மளே வந்து நம்மளோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை ரெடி பண்ணேன் நான். இப்போ இந்தியாவிலலாம் பார்த்தீங்கன்னா உள்ளேயே வந்து இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறவங்களே ஃபுல்லாக பண்ணி கொடுத்துட்றாங்க. நல்லா வந்து பெல்ஸ் எல்லாம் வச்சு அந்த டோர்லாம் டெக்கரேட்டிவாக மேலெல்லாம் வந்து நல்ல கோபுரம்லாம் வச்சு அந்த மாதிரி பண்ணுறாங்க. பட் இங்கே வந்து அது பண்ணணும்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அதனால வந்து நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன் இந்த மாதிரி ஒரு கோபுரம் வச்ச மாதிரி ரெடி பண்ணி நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் இது நடக்கணும்னு இருந்திருக்கும் போல். ஸோ இது ரெடி பண்ணி முடித்தோன்னே எனக்கு அவ்வளோ ஹாப்பிங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு யூஎஸ்க்கு வரும்போது இந்த விளக்கெல்லாம் பொருத்தக்கூடாது, அதெல்லாம் பொறுத்துனா ஃபயர் அலாரம் வந்துடும், பத்தி பொருத்தக்கூடாது அப்படின்லாம் சொல்லி பயமுறுத்துவாங்களா. ஸோ அதனால வந்து எல்லாத்துக்கும் பயந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ வந்து அப்போ நாங்கள் அவ்வளோ திங்ஸ்லாம் வாங்கலை. அப்போ ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கார்ட்போர்ட் பாக்ஸ் இருக்கும்ல, அதை கவுத்து போட்டு அதில் ஒரு பேப்பர் ஒட்டி அது மேலே ஒரு ஃபோட்டோ வச்சு விளக்கு பொருத்திட்டு இருந்தேன் ரொம்ப நாளாக. அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு திங்ஸாக வாங்க ஆரம்பித்தோம். அது வரைக்குமே ஃபுல்லாக எல்லாருமே வந்து 1 வருஷம் 2 வருஷம் எல்லாமே உடனே வாங்கிட மாட்டாங்க, கொஞ்சம் டைம் எடுத்து தான் வாங்குவாங்க. ஸோ அந்த 2 வருஷமே சாமி செல்ஃப் அப்படி தான் வச்சுருந்தேன். இந்த கிச்சனோட கவுண்டர் டாப் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கவுண்டர் டாப்லேயே ஒரு இடத்துல அந்த அட்டைப்பெட்டியை வச்சு அப்படியே சாமி செல்ஃபாக வச்சுருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா டெவலப் பண்ணி இப்போ வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு செல்ஃபோட பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சாய்பாபா ஃபோட்டோ வச்சுருக்கோம். இது வந்து கொஞ்சம் பெரிய சாய்பாபான்றதுனால நமக்கு உள்ளே வந்து ஆல்ரெடி 5 படம் வச்சுருக்கோமா, இதுக்கு மேலே வைக்கிறதுக்காங்க இடம் செட் ஆகலை. அதனால வந்து நான் இங்கே ஆஃபீஸ் ரூம் தானே இருக்குது அப்படின்றதுனால நான் இங்கே அப்படியே வச்சுக்கிட்டேன். ஸோ இங்கே வந்து நம்ம நம்ம வீட்டிலேருந்து எங்கேயாவது வெளியில் கிளம்புறோன்னா நம்ம போகிற வழியில் இப்படி சாய்பாபாவை பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்கும். அது ஒரு மாதிரி நல்ல ஃபீலாக இருக்குன்றதுனால நான் இங்கே வச்சுருக்கேன். இந்த எல்லா தேஞ்சூர் பெயிண்டிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல வாங்கினது தாங்க. மற்றது எல்லாத்தோட லிங்க்கும் வந்து நான் கொடுக்குறேன். பெல்லோட லிங்க்கு, அப்புறமா வந்து மேலே இருக்க அந்த கலசம் மாதிரி நம்ம மேலே செட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த வுட்டு இது எல்லாத்தோட லிங்க்குமே கொடுக்குறேன். யூஎஸில் வாங்கினதை யூஎஸில் லிங்க் தரேன். இந்தியாவில் வாங்கியிருந்தேன்னா இந்தியா அமேசானோட லிங்க் உங்களுக்கு நான் தரேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அவ்வா சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் பூஜை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அம்மாவோட சேனல் பேர் என்ன? செல்வி ராஜேந்திரன் கிச்சன். ஆமாம், அம்மாவோட சேனல் லிங்க் வந்து கீழே நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம்.